ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். தமிழ்நாட்டுல 2482 பள்ளிகள் சிங்கிள் டிஜிட் ஸ்டூடெண்ட் படிக்கிறதுனால மூடப்பட நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைய செய்தித்தாள் வெளியிட்டு இருக்காங்க. இதை பத்தி நம்ம விவாதிக்கிறதுக்காக நம்ம பிரதர் நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு நபர் அவங்கள்ட்ட வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட சில விஷயம் கேட்போம். அதாவது வணக்கம். இப்போ 2482 பள்ளின்னு சொல்றீங்க. 2482 பள்ளியும் ஒன்றும் குக்கிராமத்துல இருக்கிற பள்ளிகள் கிடையாது. இந்த பள்ளிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டா திருப்பூர், ஈரோடு, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல் இந்த மாதிரியான முக்கியமான பெரிய மாவட்டமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பார்த்துட்டா இது ஒன்றும் சிங்கிள் டிஜிட்ல கிடையாது. இது பார்த்துட்டீங்கன்னா 140, 130, 80, 40 அப்படிங்கிற எண்ணிக்கையில வந்துட்டு பள்ளிகள் வந்துட்டு சிங்கிள் டிஜிட்ல ரன் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்ல இவ்வளவு பள்ளிகள் வந்துட்டு பெரிய மாவட்டங்கள்லயே இருக்குங்கிறதா ஒரு பெரிய விவாதமா இப்ப போயிட்டு இருக்கு. சிங்கிள் டிஜிட்ல சரி, ஸ்டூடெண்ட் தான் சிங்கிள் டிஜிட்ல படிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலுமே நிறைய பள்ளிகள்ல ஆசிரியர்களே சிங்கிள் டிஜிட்ல இருக்காங்கன்னு சொல்றாங்களே, இது ஆமா உண்மை அதுதான். இப்போ நீங்க பாத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம அந்த எண்ணிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற இந்த பள்ளிகள்ல பாத்துக்கிட்டா மாணவர்கள் மட்டும் சிங்கிள் டிஜிட்ல கிடையாது, ஆசிரியர்களே சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு பள்ளி இப்போ ஒரு சின்ன பசங்க படிக்கும், சின்ன பள்ளின்னு வச்சுக்குவோம், ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு பள்ளி அந்த அந்த கிளாஸ்ல பாத்துக்கிட்டா 3 பேரு, 5 பேரு, 8 பேரு அந்த மாதிரியான எண்ணிக்கைகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க சிங்கிள் டிஜிட்ல. இப்போ சிங்கிள் டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா சிங்கிள் டீச்சர் எப்படி வந்துட்டு இந்த 3 சம்பந்தம் இல்லாத அதாவது 3 வேற வேற கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேற வேற சப்ஜெக்டை எப்படி ஒரே நாள்ல எடுக்க முடியும்? இப்ப இது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரே கிளாஸ்ல இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, தேர்ட் ஸ்டாண்டர்ட் இருக்காங்க, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இருக்காங்க, 3 பேருக்கும் கிளாஸ் எடுக்கணும். இப்ப சிங்கிள் டீச்சர் தான் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அந்த சிங்கிள் டீச்சர் வந்து எப்படி இந்த 3 பேருக்கும் ஒரே சமயத்துல கிளாஸ் எடுக்க முடியும்? அப்போ மாணவர்கள் மட்டும்தான் சிங்கிள் டிஜிட்ல இல்ல, ஆசிரியர்களும் இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆமா, பல பள்ளிகள் அப்படித்தான் இருக்காங்க. 48 இடங்கள்ல 48 தொடக்க பள்ளிகள்ல இருந்து நடுநிலை பள்ளிகள்ல அதோட சேர்த்து 255 தமிழகத்துல 255 பள்ளிகள் இன்னைக்கு மூடப்பட்டிருக்காங்க. அதுக்கான ஆதாரத்தை போன ஆண்டுல இந்த பள்ளி கல்வித்துறை வச்சிருக்காங்க. 255 பள்ளிகள் மூடப்பட்டிருந்தா அது எவ்வளவு பெரிய விஷயமா பார்க்கணும். இதன் அடிப்படையில வேற ஏதாவது நம்ம தமிழக அரசுக்கு சொல்லணும்னா எப்படி? அந்த மத்திய அரசு நீங்க பல பள்ளிகள் இப்ப மூடப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க, பல பள்ளிகள்ல சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்காங்கன்னு சொல்றீங்க. எதனால முதல்ல இந்த சிங்கிள் டிஜிட்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கிறத பத்தி முதல்ல யோசிச்சு பார்க்கணும். காரணம் என்ன? எதனால சிங்கிள் டிஜிட்ல ஒரு பள்ளிகள்ல மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த பள்ளிக்கு வேண்டிய போதுமான அந்த தேவையான விஷயங்கள் எதுவுமே அங்க இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வால் வசதி, ஒரு டாய்லெட் வசதி, இப்ப கிளாஸ் ரூமே இருக்குன்னாலும் கிளாஸ் ரூம்ல பெஞ்ச் வசதிகள் முதல் கொண்டு ஆசிரியர்கள் முதல் கொண்டு தேவைப்படுற சாதாரண விஷயங்கள் கூட அந்த பள்ளியில் இல்லை. அப்படி அந்த விஷயங்கள் இல்லாத போது அந்த பள்ளியில வந்து எப்படி வந்துட்டு மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும்னு நினைக்க முடியும்? அதுதான் முக்கியமான பிரச்சனை. நம்ம பல வாட்டி இந்திய சார்பில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பள்ளிகளுக்கு தேவைப்படுற வசதிகளை வந்துட்டு இந்த அரசு செஞ்சு கொடுக்கணும், செஞ்சு கொடுக்காத ஒரு மிகப்பெரிய தவறு நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்ம சுட்டி காட்டிட்டு இருக்கோம். இதனாலதான் பள்ளிகள்ல வந்துட்டு எண்ணிக்கைகள் ரொம்ப குறைவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கூட PM ஸ்ரீ இந்த மாதிரி மத்திய அமைச்சர்கள் கீழேதான் நமக்கு உதவி செய்ய தயாரா இருக்காங்களே. எத்தனை 2000 சில்லற கோடி போட்டு நமக்கு உதவி செஞ்சு நம்ம கல்வி இதை வச்சு மேம்படுத்தலாமே, இதை ஏன் பயன்படுத்திக்கிறது இல்ல? காலையில அது கரெக்டு தான், இதை மேம்படுத்தலாம். ஆனா இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பள்ளிகள் வந்துட்டு பல அரசு பள்ளிகள் க்ளோஸ் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு. இப்போ சிங்கிள் டிஜிட்ல இருக்கவங்க நாளைக்கு 0 டிஜிட் ஆனா அந்த பள்ளிகள்லாம் நீக்கப்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாவே தெரியல. அவங்களுக்கு இப்ப எது பெரிய பிரச்சனையா தெரியுதுன்னா இப்ப இந்த மும்மொழி கொள்கையை பத்தி போடுறது, கான்ட்ரவர்சி பண்றதோ, இல்ல இந்த கையில வந்து கயிறு கட்டி போடுற வச்சு கான்ட்ரவர்சி பண்றதோ, இல்ல வந்துட்டு ஐடி கார்டுல ஜாதி போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்றத வச்சு கான்ட்ரவர்சி பண்றோம். இந்த விஷயங்கள் மேலதான் வந்துட்டு இந்த அரசுக்கான நோக்கங்கள் ஃபுல்லா இருக்கே தவிர ரொம்ப எண்ணிக்கையில குறைவா இருக்கிற பள்ளிகள்ல எப்படி மாணவர் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணமே கிடையாது. இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ நீங்க வந்துட்டு இப்போ ஒரு சில பள்ளியில பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல இருக்காங்கன்னு சொல்றீங்க. சிங்கிள் டிஜிட்ல இருக்கிற இடத்துல ஆசிரியர்கள் அதிகமான எண்ணிக்கையில இருந்த ஆசிரியர்களை எண்ணிக்கையை எச்சு பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற வேலையை பார்க்கணுமே தவிர அங்க இருக்க ஆசிரியர்களை வந்துட்டு இங்க மாணவ எண்ணிக்கை குறைவா இருக்கு,
இவங்களை வந்துட்டு வேற பள்ளிக்கு நம்ம மாத்திடலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க அவங்கள பணிமாற்றம் செஞ்சு வேற பள்ளிக்கு மாத்துறது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியல. இப்ப அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. நீங்க மாணவர்கள் குறைவா இருக்குன்னா மாணவர் எண்ணிக்கையை எச்சு பண்றத பாக்குறது மட்டும் ஆசிரியர்களை ஏமாற்றம் செய்யறதுங்கிறது தவறு. இப்ப அந்த மாதிரியான பிரச்சனையை தான் அவங்க பாக்குறாங்களே தவிர இது கண்டுக்கிறதே இல்லை. போன ஆண்டு இருந்த கல்வித்துறை, இப்ப அந்த கல்வித்துறை பள்ளி கல்வித்துறை ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. தொழில் காரணமா இடம்பெயர்ச்சி ஆனவங்க ஒரு பிக்சபிள் ஃபேமிலி ரீசனுக்காக ஒரு பிக்சபிள் இடத்துல பொருளாதாரத்தை தேடி ஒவ்வொரு இடத்துக்கு போனவங்க அந்த இடத்துல போய் படிச்சு அங்க இருந்து அப்படி தனியார் ஸ்கூலுக்கு சில ஸ்டூடெண்ட் சேர்த்திருக்காங்க. அங்க போய் வெளியே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சேர்த்தனாலதான் இங்க இருக்கிற ஸ்டூடெண்டோட இது சிங்கிள் டிஜிட்டா ஆச்சுன்னு சொல்லி போன இதுல இருந்தவங்க இந்த மாதிரி விளக்கத்தை கொடுப்பாங்க. நடப்பாண்டுல இருக்கிறதுங்க இப்போ ஓரளவுக்கு பொருளாதார செட்டபிளா மக்கள் ஓரளவுக்கு எல்லா இடத்துலயும் செட்டபிளா தான் இருக்காங்க. நடப்பாண்டுல இருக்கிற இந்த அரசு இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கும்? அவங்க எப்பவுமே அப்படித்தான். அவன் எதை கேட்டாலும் போன ஆண்டுகள்ல என்ன நிலைப்பாட்டுல நடந்தோமோ அதே நிலைப்பாட்டுல நாங்க வந்து அவங்க பேச போறாங்களே தவிர இதுக்கு என்ன வழி, இது என்ன விஷயம், எப்படி மாத்தலாம், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எந்த அரசுமே பேசக்கூடிய எண்ணத்துல இப்ப வரைக்கும் இல்ல. சொல்ல போனா இந்த பிரச்சனை நீங்க சொல்றீங்க போன ஆட்சியில வந்துட்டு கொரோனா டைம்ல அவங்க வெளியே போயிட்டாங்க அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நடப்பான்ல இப்ப அந்த பிரச்சனைகள்லாம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு நார்மலான லைஃப் ஸ்டைல்ல போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்திலையும் இப்போ மித்த மாவட்டங்கள் பிரச்சனை இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்லயே வந்துட்டு 140க்கும் மேற்பட்ட பள்ளிகள் வந்துட்டு மூடும் நிலைமையில இருக்கு. அப்படிங்கும் போது இது எந்த விதத்துல நீங்க சொல்றதை நான் ஏத்துக்க முடியுங்கிறத நான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா கிராமப்புறங்கள்ல இருக்க பள்ளிகள் அப்படி இருக்குங்கிறது வேற. இந்த மாதிரி திருப்பூர் மாதிரியான கோயம்புத்தூர் மாதிரியான வளர்ந்த மாவட்டங்கள்லயே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுங்கும் போது அவங்க என்ன காரணம் சொல்லுவாங்கன்னு எனக்கே கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. புதுசா காரணம் சொல்லுவாங்க அதை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. பிரதமரோட மனசு மாதிரிதான் நிறைய பேத்துக்கு நிறைய தமிழகத்துல எவ்வளவோ சூழல்கள் இருக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் ஏன் மாணவர்களை நம்ம மெயினா பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இளைஞர்கள் தான் நம்ம நாட்டினுடைய எதிர்காலம்னு சொல்லுவாங்க. அவங்களோட படிப்பு பாதிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. தமிழக அரசுக்கு நாங்க ஒரு வலியுறுத்தல் செய்யறோம். எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் அதை நம்ம பாக்குறோம். நம்ம இந்த தமிழக இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த சிங்கிள் டிஜிட் மாணவர்கள் போற இந்த ஸ்கூல் பிரச்சனைய முதல்ல பார்க்கணும்னு சொல்லி வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். நன்றி.